வசனம். தியானத்தின் தலைப்பு: ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. யோவான் 8:10 உள்ளது. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஒரு நாள் காலையிலே இயேசு தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்திலே வந்தார்கள். இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு இயேசுவை சோதிக்கும்படி பாவியான ஒரு ஸ்திரீயை அவரிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி நாம் இந்த ஸ்திரீயை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்றார். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். குற்றம் செய்த அந்த ஸ்திரீக்கும் குற்றம் சாட்டினவர்களுக்கும் மனம் திரும்பும்படி ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாவம் செய்தார்கள். தீய நோக்கம் பாவம் என்று நீதிமொழிகள் 24:9 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய சிந்தனையில் நோக்கத்திலேயே ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பாவம் செய்யாத பரிசுத்தர் இயேசு ஒருவரே. அவரையே குற்றம் கண்டுபிடிக்க ஜனங்கள் வந்தபோது இயேசு அவர்களிடம், உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்றார். கல்லெறியக்கூடிய தகுதி பாவமில்லாத இயேசுவுக்குத்தான் உண்டு. ஆனால் அவரே கல்லெறியவில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருவராய் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். அவர்களும் மனம் திரும்ப இனி பாவம் செய்யாதபடி இருக்க ஆண்டவர் அவர்களுக்கும் ஒரு தருணத்தை கொடுத்தார். அப்பொழுது இயேசு அந்த ஸ்திரீயிடம் இந்த கேள்வியை கேட்டார். பின், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். சங்கீதம் 32:1-2 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நம் பாவத்தை மன்னித்த ஆண்டவர் இனியும் நாம் பாவம் செய்யாத பரிசுத்த வாழ்க்கை வாழ எதிர்பார்க்கின்றார். நம் பாவத்தை மன்னிப்பதின் நோக்கமே நாம் பரிசுத்தமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பரலோகம் வருவதற்குத்தான். பாவத்திலே நாம் நிலைத்திருக்க கூடாது. ஒரு பள்ளியில் மாரல் சயின்ஸ் கிளாஸில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படி அங்கிருந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு கூட்டி சென்றார்கள். அந்த ஆசிரியர் 4 செடிகளை காட்டினார்கள். முதல் செடி அப்போது தான் விதையிலிருந்து வளர ஆரம்பித்திருந்தது. 2வது செடி கொஞ்சம் வேர்விட்டு சில இலைகள் மாத்திரம் வளர்ந்திருந்தது. 3வது செடி 2 அடி உயரத்திலே கிளைகளை விட்டு இருந்தது. 4வது செடி முழுவதும் வளர்ந்து மரமாக இருந்தது. அப்போது முதல் செடியை பிடுங்க ஒரு மாணவனை கூப்பிட்ட போது அவன் விதையிலிருந்து வளர ஆரம்பித்த செடியை 2 விரல்களால் எளிதாக பிடுங்கிவிட்டான். 2வது இருக்கும் செடியை பிடுங்குவதற்கு ஒரு மாணவனை கூப்பிட்ட போது அவன் வேர்விட்டு சில இலைகள் மாத்திரம் வளர ஆரம்பித்த செடியை ஒரே கையால் எளிதாக பிடுங்கினான். 3வது செடியை பிடுங்க ஒரு மாணவனை ஆசிரியர் அழைத்தார். 2 கைகளின் பலனையும் உபயோகித்து மிகவும் கஷ்டப்பட்டு 2 அடி உயரமான செடியை பிடுங்கினான். 4வது மரத்தை பிடுங்க ஒரு மாணவனை கூப்பிட்ட போது அவனால் பிடுங்கவும் முடியவில்லை, மரத்தை அசைக்கவும் முடியவில்லை என்றான். எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்யுங்கள் என்று சொன்னபோது எல்லோரும் சேர்ந்த போதும் மரத்தை அசைக்கக்கூட முடியவில்லை, ஏனென்றால் அது ஆழமாக வேர் கொண்டுள்ளது என்றார்கள். அப்போது அந்த ஆசிரியர், பாவமும் ஒரு விதையை போன்றது. நம் உள்ளத்திலே பகை, கோபம்,
கசப்பு, எரிச்சல் போன்ற தகாத சுபாவங்கள் நம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நாம் பாவம் செய்வது நமக்கும் ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் நன்றாக தெரியும். நாம் பெரிய பெரிய பாவங்களை செய்ய மாட்டோம். ஆதலால் சாத்தான் சிறு விதையை போன்ற பாவங்களை செய்ய நம்மை தூண்டுவான். ஆண்டவர் அதை நமக்கு உணர்த்தும் போது நம்முடைய மனசாட்சியிலே உணர்த்தி மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கொடுப்பார். ஆரம்பத்திலே அகற்றுவது மிகவும் எளியது. நாள் ஆக ஆக பாவம் நம்மிலே வளர ஆரம்பிக்கும். பின்பு நாம் மனம் திரும்புவதே மிகவும் கடினமான காரியமாகிவிடும். ஆதலால் சிறு பாவம் நம்மிலே வரும்போது உடனேயே மனம் திரும்பி விடுவோம். ஒரு டிராஃபிக் லைட்டில் ரெட் சிக்னல் போட்டால் வாகனங்கள் நிற்க வேண்டும். அது வாகனத்திற்கும் நமக்கும் பாதுகாப்பு. ரெட் லைட்டுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது ஆக்சிடென்ட் ஆவதற்கான வாய்ப்பு உண்டு. அது நமக்கு, வாகனத்திற்கு, மற்றவர்களுக்கும் பாதிப்பை உண்டு பண்ணும். இயேசு நம் பாவத்தை மன்னிக்கும்படி இரத்தம் சிந்தினார். இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகும் பாவ மன்னிப்பை பெற்றும் மீண்டும் நாம் பாவம் செய்யும் போது அது நமக்கும் மற்றவர்களுக்கும் பாதிப்பை உண்டு பண்ணும். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்கள் இரத்தத்தினால் எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை வாக்கு பண்ணி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க உணர்த்தும் போது நாங்கள் மனம் திரும்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இனியும் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.